வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம்னா 2019ல ஸ்ரீ செந்தில் டைரக்ஷன்ல பரத் நடிச்சு வெளிவந்த படம் தான் காளிதாஸ். இந்த படம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஹிட்னே சொல்லலாம். இப்போ அதே காளிதாஸ் டைட்டில்ல பார்ட் 2 வெளிவந்திருக்கு. ஆனா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், முதல் பாகத்துக்கும் இதுக்கும் கதையிலயோ கேரக்டர்லயோ எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இது ஒரு புது கதையா கொண்டு வந்திருக்காங்க. படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பதற்றத்தோட தான் ஆரம்பிக்குது. 500க்கும் மேல வீடுகள் இருக்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க நியூ இயரை ரொம்ப விமர்சையா நடத்திட்டு வராங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஒரு சின்ன குழந்தை திடீர்னு அந்த இடத்துல காணாம போகுது. அசிஸ்டன்ட் கமிஷனரா பவானி ஸ்ரீ தலைமையிலையும் இன்ஸ்பெக்டர் பரத் அடங்கிய ஒரு டீம் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அந்த குழந்தை பிணமா கிடைக்குது. யார் இது பண்ணிருப்பாங்கன்னு தேடும் போதுதான் அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அஜய் கார்த்தி மேல போலீஸ்க்கு சந்தேகம் வருது. அவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஆனா பிரபல வக்கீல் பிரகாஷ்ராஜோட உதவியோட அவருக்கு ஜெயில் போகாம எஸ்கேப் ஆயிடுறாரு. இது முடிஞ்சு சில நாட்களையே அதே அபார்ட்மெண்ட்ல இன்னொரு கொலை நடக்குது. வெளியே சில ரவுடிகளும் கொல்லப்படுறாங்க. இந்த கொலைகள் செய்யறது யாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன, போலீஸ் இந்த கொலைக்காரங்களை பிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் காளிதாஸ் 2 படத்தோட மீதி கதை. பரத் வழக்கம் போல நேர்த்தியான நடிப்பா இதுலயும் கொடுத்திருக்காரு. ஆனா முதல் பாகத்துல இருந்த அந்த எனர்ஜி ஸ்கோரிங் இந்த படத்துல ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல அவரோட கேரக்டர் ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தாலுமே தனக்கு மேலதிகாரியா இருக்கிற பவானி ஸ்ரீக்கு அடங்கி போற ஒரு கேரக்டரா இருக்காரு. அவருக்கு தனி ஜோடின்னு யாருமே கிடையாது. ஹீரோயிசமா பெருசா பண்றதுக்கும் எதுவுமே இல்ல. ஆனா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சில வேலைகளை செய்யறது கொஞ்சம் நல்லா இருக்கு. பவானி ஸ்ரீ பத்தி சொல்லணும்னா அவங்க ஏசியா வராங்க. ஒரு கட்டத்துல இது ஹீரோயின் முக்கியத்துவம் உள்ள படமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களோட நடிப்பை அதிகமா ஆக்கிரமிச்சிருக்கு. ரொம்ப கம்பீரமா மிரட்டலா நடிச்சிருக்காங்க. ஆனா இடைவெளிக்கு அப்புறம் அவங்களோட கேரக்டருமே கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. படத்துல நடிச்ச மத்தவங்கன்னு பார்த்தா குழந்தைகளை பறி கொடுத்த அம்மாவா அபர்ணதி நடிச்சிருக்காங்க. அவங்க வர காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் உருக்கமாவே இருக்கு. அவங்களோட பிளாஷ்பேக் காட்சிகள் கொஞ்சம் புதுசாவே இருக்கு. கொலையாளியா சந்தேகப்படுற அஜய் கார்த்தி ரொம்ப அமைதியா வந்துட்டு போறாரு. இவர் தயாரிப்பாளரோட மகன் அப்படிங்கறனால இவருக்கு கொஞ்சம் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் சீனியர் ஆக்டரா பிரகாஷ்ராஜ் வந்திருக்காரு. ஒரு வக்கீலா வராரு. அவருக்கு வயசாகிருச்சுங்கிறது நல்லாவே படத்துல தெரியுது. ஒரு சில காட்சிகளை அஜய் கார்த்தியை காப்பாத்துற அவரோட கேரக்டர் பின்னாடி காணாம போயிருது. கால்சீட் பிரச்சனையா இல்ல கதை அப்படி எழுதியிருக்காங்களான்னு தெரியல. அதே மாதிரி கிஷோர் போன்ற திறமையான நடிகர்களையும் முறையா பயன்படுத்தல அப்படிங்கறதும் பெரிய மைனஸ்னே சொல்லலாம். பூவே உனக்காக சங்கீதா 25 வருஷம் அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் பார்ட்டோட உள்ள வராங்க. அவங்க ஏன் இந்த த்ரில்லர் படத்துல நடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா கிளைமேக்ஸ்ல அவங்க செய்யற விஷயங்கள் வேற லெவல்ல இருக்கு. அவங்களோட நடிப்பு ரொம்ப அருமையாவே இருக்கு. சாம் சிஎஸோட இசை படத்துக்கு ஓகே ரகமா தான் இருக்கு. சுரேஷ் பாலாவோட கேமரா ஒர்க் ஆவரேஜா இருக்கு. த்ரில்லர் படம் அப்படின்னாலே கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கணும். ஆனா காளிதாஸ் 2வோட முதல் பாதி ரொம்ப ஸ்லோவா இருக்கு. புது புது கேரக்டர் வராங்க. சின்ன சின்ன ட்விஸ்ட் வைக்கிறது எல்லாம் ஓகே. ஆனா அந்த போலீஸ் விசாரணை காட்சிகள் ஒரு பரபரப்பே இல்லாம இருக்கு. பிளாஷ்பேக் காட்சிகள் கொஞ்சம் அழுத்தமா இருந்தாலுமே அது மெயின் கதையோட சரியா ஒட்டாகாத மாதிரியே ஃபீல் ஆகுது. குறிப்பா சொல்லணும்னா ஒரு இன்ஸ்பெக்டர் மேல் அதிகாரிகளுக்கு தெரியாம தன்னிச்சையா எங்கேயாவது விசாரணைக்கு போக முடியுமா அப்படிங்கிற லாஜிக் கேள்விகள் கண்டிப்பா வருது. இந்த த்ரில்லர் படத்துல ஏற்கனவே நிறைய படங்கள்ல பார்த்த சில குற்ற பின்னணிகள் இருந்தாலுமே ஒரு ட்விஸ்ட் வச்சு கொஞ்சம் வித்தியாசப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. போலீஸ் யாரையோ சந்தேகப்படுறாங்க. ஆனா அவரை கொலையாளி இல்ல இன்னொருத்தர் அப்படின்னு கதை நகருது. கடைசியில வர அந்த 20 நிமிஷம் தான் படத்தோட உயிர் நாடினே சொல்லலாம். அந்த 20 நிமிஷத்துக்காக நீங்க 2 மணி நேரம் படத்தை பொறுமையா பார்க்கணும். தமிழ் சினிமால முதல் பாகம் வெற்றி அடைஞ்சா அந்த அளவுக்கு 2ஆம் பாகம் வெற்றி அடையாதுங்கிறத இந்த படம் மறுபடியும் நிரூபிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆக மொத்தத்துல காளிதாஸ் 2 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா த்ரில்லர் ரசிகர்களுக்கும் சங்கீதாவோட ரீஎன்ட்ரியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தடவை பார்க்கலாம். மற்றபடி கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.